நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை நாள் இறக்கத்தினாலும் இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவருங்கிற அந்த கால ஜெபத்தில் வந்து உண்மை ஆராதிக்க, ஆண்டவரே வசனங்களை தியானிக்க, ஜெபிக்க எங்களுக்கு நீ பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். சகல தடைகளை நீக்கி போட அதிசயங்களை காணப்படும். அப்பா சமூகம் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதியும். ஆச்சரியமான காரியங்களை கத்தர் செய்தார்கள். மீட்பரே சுமூலம் தாழ்படி கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை பீலாவுடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாள் வரையிலும் இருந்து நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய நாமத்தை பாடி உயர்த்தி அவருடைய நாமத்தை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகமே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளாகவும் இருக்கிறது. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்திலே விதமாக சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கவனிங்கள், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 27:4 கர்த்தருடைய மகிமையை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவருடைய மகிமை இன்றைக்கு எத்தனை பெயரால் உணரப்படுகிறது என்று சரியாக தெரியல. ஆனால் ஆண்டவருடைய மகிமை எல்லாராலும் உணரப்படுவதில்லை. இருந்தாலும் சிலர் ஆண்டவர் அந்த மகிமையை பார்க்கிறதற்கு இடம் கொடுக்கிறார். சரி, ஆகவே ஸ்தோத்திரம். மகிமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்தில் அதை நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது மகிமை குறித்து. நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்கள், ஒருவரை ஒருவர் நோக்கி கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்றும் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளை, ஸ்தோத்திரம். இது தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற, மகிமை பார்க்க நினைக்கிற அவங்க வாழ்க்கையில உணரப்படுகிற ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்ப நிறைஞ்சிருக்கோம்? இது 1000 வருட அரசாட்சியில் அப்படி வரும். தேசம் முழுவதும் தேவனுடைய மகிமையில நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மற்ற மனிதர்கள் துன்பாக இருப்பார்கள். அப்போ அந்த மகிமையை நம்ம பார்க்கலாம். அப்போ பூமி முழுசும் ஒரு பெரிய மகிமையை அந்த நாட்களில் நம்ம பார்க்க முடியும். இப்பயும் கர்த்தருடைய மகிமையை சில இடங்களில் பார்க்க முடிகிறது, சில இடங்கள்லையும் இல்லை, சில இடங்களில் பார்க்க முடிகிறது. இந்த மகிமை என்றால் என்ன சொல்லுங்கள். அவர்கள் மகிமை என்பது எபிரேய பாஷையில் காவோடு என்று சொல்லப்படுகிறது. நல்ல மகிமை என்பது எபிரேய பாஷையில் காவோடு, ஸ்தோத்திரம், என்று சொல்லப்படுகிறது. அதிகமானவர்கள் வேக்கினா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். வேக்கினா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். வேக்கினா என்ற வார்த்தை எபிரேய வேதத்தில் இல்லை. அது எபிரேய வேதத்தில் கிடையாது. பைபிளில் அந்த வார்த்தையே கிடையாது. அதை முதல்ல என்ன செய்யறாங்கன்னா விளங்கிக்கணும். அப்படின்னா வேக்கினா என்பது ஒரு அராபிக்கில் உள்ள ஒரு அராபிய பாஷையில் அது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது எபிரேயமும் கிடையாது. ஆகவே வேக்கினா என்பதற்கு பிரசன்னம் என்று தான் அர்த்தம். வேக்கினா என்று சொல்வதற்கு பிரசன்னம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அப்போ அந்த தேவ பிரசன்னத்தை வலியுறுத்துகிறது. ஸ்தோத்திரம். மகிமை என்பது ஆங்கிலத்தில் க்ளோரி என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயத்தில் காவோடு என்று சொல்லப்படுகிறது.
எபிரேயத்தில் வந்து காவோடு என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இங்கே மகிமையை வந்து ஆங்கிலத்தில் வந்து க்ளோரி என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஸ்தோத்திரம் இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அவருடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடத்தை பார்த்தால் ஸ்தோத்திரம் ஒரு குறையும் அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் தேவ மகிமை இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு குறை இல்லை அப்படின்னா அது தேவ மகிமை. நம்ம பார்க்கறது மனுஷன் எல்லாம் மகிமை பார்க்குறோம். அப்படி ஒரு மனுஷனை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிச்சி அந்த மனுஷனை நம்ம நேராக பார்க்கும்போது தேவ மகிமை அவன்கிட்ட பார்க்கணும். அப்போ அந்த மகிமையை பார்க்கும்போது அவன் ஸ்தோத்திரம் குறைகள் நமக்கு தெரியாது, குறைகள்லாம் மறைக்கப்படும். அந்த மகிமையானது அந்த குறையை மறைச்சிருக்கு. ஸ்தோத்திரம். அந்த குறை என்று சொல்லுகிறது அந்த மகிமை எங்கே வாசமாக இருக்குதோ அங்கே அந்த குறையை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடத்துல ஸ்தோத்திரம் நம்ம அப்படிப்பட்ட எந்த ஒரு குறையை நம்ம வந்து பார்க்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த மகிமை நம்ம கூட இருந்தால் கூட நம்ம காரியங்களில் நிறைய விஷயங்களை குறையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது மகிமை. ஸ்தோத்திரம் என்று தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வல்லமை. ஸ்தோத்திரம். அதாவது வல்லமை என்னன்னா, வல்லமை என்பது ஒரு பர்டிகுலராக என்னன்னா ஏதோ ஒரு காரியத்தில் அது என்ன பண்ணுகிறது, ஸ்தோத்திரம் வேலை செய்வது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு வேலை செய்வது. ஸ்தோத்திரம். அதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, ஸ்தோத்திரம் வல்லமை என்று சொல்கிறோம். குறிப்பிட்ட இடத்துல சில விஷயத்தை நடத்துகிறது, அது ஒரு வல்லமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மகிமை இறங்கி வந்தது என்றால் எல்லா விதமான குறைகளையும் அது நிறைவாய் மாற்றி விடுகிறது. அந்த மகிமையானது எல்லா விதமான குறைகளையும் மாற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய குறைவுகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, நம்முடைய குறைவெல்லாம் என்னென்ன வாழ்க்கையில் வருதோ இதெல்லாம் தேவனுடைய மகிமையினால தான் நமக்கு என்ன செய்யப்படுது, குறையாக மாற்றுகிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ன செய்யப்படுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவேற்றப்படுகிற இந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். மகிமை என்பது எல்லா குறைகளையும் பூர்ணமாய் ஒரு நிறைவாக்குதலை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். மகிமை என்பது எல்லா குறைவுகளும் பரிபூர்ண ஒரு நிறைவை அந்த கொடுக்கிறது. பரிபூர்ணத்தை ஒரு நிறைவை கொடுக்கிறது தான் அந்த மகிமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உதாரணமாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததை நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. இஸ்ரவேலர்கள் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததுனால அவர்கள் ஒரு குறைவும் அவங்க வாழ்க்கையில் வரல. இல்லை, அந்த மகிமை இருக்கும் வரை பாருங்க, அந்த மகிமை இருக்கும் வரை அவங்களுக்கு அந்த குறை இல்லை. அப்போ இஸ்ரவேலர்கள் வந்து கடந்து செல்கிற அந்த பாதையில் தேவ மகிமை தான் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அடையாளமாக என்ன செய்தார் பாருங்க, தூதர்களுடைய மன்னாவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அதான் அந்த மகிமைக்கு அடையாளமாக தூதர்களுடைய மன்னாவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் இறைச்சி வந்து அவங்க இடத்துலேயே வந்து விழுந்தது. ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம் நிறைய தண்ணீர் வசதிகளை அவர்களுக்கு அந்தந்த இடங்களிலே ஏற்படுத்தி கொடுத்து அற்புதமாக நடத்தினார். எதிரிகளுடைய அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் அந்தந்த இடத்துல தேவன் அவங்களை பாதுகாத்தார். அப்புறம் பகலில் வெயில் அவங்களை அணுகாமல் அந்த வல்லமை அந்த மேக ஸ்தம்பத்தினால தேவன் அவங்களை பாதுகாத்தார். இரவுல ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து வெளிச்சமா தேவன் அவர்களையும் அற்புதமாக வழி நடத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து மேக ஸ்தம்பத்தை கொடுத்து அந்த ஜனங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் போட்டிருக்கிற செருப்பு கூட அவங்களுக்கு
தேயில. அந்த மகிமை அவங்களோடு கூட இருக்கிறதற்கு அடையாளமாக இந்த விஷயங்களாக அங்கே நிறைவேறுகிறது. அப்புறம் அவங்களுடைய வஸ்திரங்கள் கூட பழமையாகி போகணும். பார்த்தீங்களா, அவங்க வளர வளர வஸ்திரம் வளருது, அவங்க வளர வளர செருப்பு வளருது. ஆனால் எதுவும் தேய்மானமும் இல்லை. கர்த்தர் கிருபையாக நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நடத்தினாரு? ரொம்ப கிருபையாக நடத்தினார். ஸ்தோத்திரம். அவ்வளோ மகிமையான காரியங்களை தேவன் அவங்களுக்கு செய்தார். அதனால ஸ்தோத்திரம். மகிமையால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக நடத்தி வந்த சூழ்நிலையை நம்ம ஆண்டவர் கொடுத்த உணவு மூலமாக, தண்ணீர் மூலமாக, இறைச்சி மூலமாக அவர்கள் வஸ்திரம் ஸ்தோத்திரம் பழமையாகி போகாமல், செருப்பு தேயாமல், கால் வீங்காமல், பார்த்தீங்களா, இதெல்லாம் கர்த்தருடைய மகிமை அவங்க கூட போனதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ தேவ மகிமை என்று சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கடந்து வரணும். மகிமை இல்லாமல் நம்ம செல்கிற அந்த அனுபவங்கள் சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். அது பெரிய ஒரு குறைபாடு. ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீதுக்கு இந்த ரகசியம் நல்லா தெரிஞ்சுது. அதே நல்லா கவனிங்க. தாவீதுக்கு இந்த விஷயம் ரொம்ப அழகாக தெளிவாக தெரிஞ்சுது. அதனால தான் அவர் அடிக்கடி என்ன செய்வார்? அவர் ஆண்டவரே உங்கள் மகிமையை விளக்கம் பண்ணுங்க என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவார் பாருங்க. அவர் ஜபங்களில், அவருடைய சங்கீதங்களில் அடிக்கடி அவருடைய மகிமையை விளக்கம் பண்ணுங்க, உங்கள் மகிமையை கொண்டு வாங்க என்றெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்வார். மகிமை என்றால் அந்த பரிபூர்ணமும் அதற்குள் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் வெளிப்படுத்துகிறது. மகிமை என்றால் பரிபூர்ணம், அதுக்குள்ள அடங்கி இருக்கு. சொல்லுங்க, அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? பரிபூர்ணம் அடங்கி இருக்கிறது. இதுல என்ன ஒண்ணுன்னா, தேவனுடைய மகிமைக்கு நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பக்கத்திலேயே நம்மால போக முடியும். ஸ்தோத்திரம். எப்படி? தேவனுடைய மகிமைக்கு அருகிலோ பக்கத்திலோ நம்ம எல்லாம் இணைச்ச முடியாது, போக முடியாது. தேவ மகிமை எந்த மனிதனோட போகிறதோ அந்த மனிதனோட நம்ம தொடர்பு கொள்ள முடியாது, அந்த மனிதனோட பேச பழக முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு அந்த மலையில, சீனாய் மலையில தேவ மகிமை இருந்தது. அதனால தேவன் அந்த மலையை தொடாதுன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? அப்ப அந்த மகிமை எங்க இருக்கிறதோ அதை நம்மளால தொட முடியாது, அதோட பேச முடியாது, அதோட நம்ம பழக முடியாது. அந்த மகிமை என்று சொல்லுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு தனித்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மகிமை தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு சிறப்பாக மகிமையாக நடத்தி வந்தது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமையை படிக்க பார்க்கலாம். மலையின் மேல் தங்கி இருந்தது என்பதை நாம் படித்திருக்கிறோம். படிங்க. 24:16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மகிமை எப்போதும் நம்ம கூப்பிடுறது தான். சோதனை. பார்த்தீங்களா? மகிமை நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம். வா சொல்லி மோசேயை கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாரு? அந்த மகிமை என்ன கொடுக்கும்? கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கும். சோதரம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தை அப்பதான் துவங்குறாங்க. பார்த்தீங்களா? மோசே அப்பதான் துவங்குறார், அப்பதான் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானவருடைய கொண்டு அந்த முதல் வார்த்தை, இஸ்ரவேலுக்கு முதல் வார்த்தையே யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் தான். 20ஆம் அதிகாரத்தை அவர் எழுதி கொடுக்கிறார். அதுதான் 10 கற்பனை வருகிறது. அந்த 10 கற்பனை 10 commandments சொல்லுகிற அந்த 10 கற்பனையை அவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் பார்க்கிறார். பாருங்கள், மலை ஸ்தோத்திரம் பக்கத்தில் ஸ்தோத்திரம் பார்க்கவும் முடியாது, கிட்ட போய் பார்க்கவும் முடியாது. தேவன் அவர்களை வரக்கூடாது என்று சொல்லிட்டார். நீங்கள் கிட்ட வராதிங்க சொல்லி இந்த இஸ்ரவேலில் இந்த மகிமையை எப்படி யாராலையும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் மனிதனால் தேவனுடைய மகிமையை என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. விலையிலுயா அது உண்மைதாங்க. என்னுடைய லைஃப்பில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். சோதரன் ஒரு முறை ஸ்தோத்திரம் நான் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப துடிச்சதில்ல. அப்போ இயேசுவை நான் மாற்றே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு ஒரு நாள் இரவு 11 மணி, பாம்புகள் வசிக்கிற இடம். அந்த இடத்துல யாருமே நைட்டில் போக மாட்டாங்க.
ஆனால் நான் அந்த இடத்துல போய் மணலில் உட்காந்து அழுது கத்துறேன். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கத்துறேன். ஆண்டவரே, உங்களை பார்க்கணும், இறங்கி வாங்க, உங்களை பார்க்கணும், இறங்கி வாங்க. நான் வேற ஒரு நேரத்தில் கேட்கக்கூடாது, நைட்டில் போய் கேட்குறேன். நைட்டில் போய் கேட்டு நல்லா அழுது குழம்பி கத்தி ஜோம் பண்ணுறாங்க. என்ன கத்துனாலும் எவ்வளோ காலம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடம். சோதரன் அது வந்து சர்ப்பங்களின் புகைன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல என் உயிர் போடா போட்டுன்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவருடைய மகிமையை தான் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நல்ல சத்தமாக ஜோம் பண்ணுறேன், அழுதுறேன், கனவு ரொம்ப கதறேன், பயங்கரமாக கத்துறேன். ஆண்டவரே, நம்ம மகிமையை பார்க்கணும், வாங்க வாங்க, இறங்கி வாங்க, இப்போ இறங்கி வாங்க, நீங்கள் தேவனானால் இறங்கி வாங்க, நீங்கள் ஆண்டவரானால் இறங்கி வாங்க என்று சொல்லி கத்துறேன், கதறேன், பயங்கரமாக கூப்பாடு போடுறேன். ஆனால் அப்படி போட்டு கூட அங்கே என்ன செய்ய முடியல, அவர் வரல. என்னடா அது இவ்வளோ நேரம் கத்துறோம், ஒன்றும் வரலையேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு அது சொல்லவே முடியல, அந்த மகிமை குறித்து என்னால் சொல்ல முடியல. அது வந்து எனக்குள்ள அப்படி இறங்குற மாதிரி நான் ஃபீலிங்கில் இறங்கிட்டேன். அப்போ உடனே நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, நான் பார்க்க விரும்பலை, எனக்கு வேண்டாம், என்னால் தாங்க முடியல, நீங்கள் சீக்கிரமாக விலகுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்துச்சு அந்த நேரம். என்னமோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது அந்த நேரத்தில். அந்த மகிமை என்னால் பார்க்க முடியல, அதோட இணைய முடியல. ஆனால் வந்து மகிமை இறங்கியிருக்குது, நான் பார்க்குறேன், ஆனால் அதோடு இணைய முடியல என்னால். அதனால் என்னால் தாங்க முடியல. வேண்டாண்டவரே, வேண்டாம் சோத்துறோம். அப்போ எனக்கு கத்துறேன், வேண்டாண்டவரே, என்னை விட்டுருங்க, நான் இப்படி இனிமேல் சொல்ல மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கத்தி கதறி கொஞ்ச நேரம் கூப்பாடு போட்ட பிறகுனா அந்த மகிமை என்னை விட்டு நீங்கிச்சு. அப்போதான் தெரியுது, தேவ மகிமையை வந்து இந்த சரீரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, விளங்கி கொள்ள முடியாது, இந்த சரீரத்தில் பார்க்க முடியாது. அவருடைய மகிமை வேணும்னா அவருடைய அனுமதியோடு அவர் சரீரத்தில் தான் நம்ம போய் என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும், அந்த உணர முடியும், அதில் வாழ முடியும். மற்றபடி அந்த காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும். அந்த மகிமையை இப்போ சாதாரண மகிமை வேற, தேவ மகிமை வேற. சோதரர் ஆக மகிமையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கடந்து சென்ற மகிமை ஒரு வித்தியாசமான மகிமை. ஆண்டவர் அந்த கூடையே சென்றதுனால அந்த விஷயங்களெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் சோதரர். ஆனால் இப்படி நான் கேட்ட மகிமையை ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி, ஆண்டவர் தான் மகிமை, அந்த மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறேன். சோதர பாடுறான்னு சொல்கிறாரு, இறங்கிட்டாரு, பாடுறான்றாரு, என்னால் முடியல. அப்போதான் தெரியுது சோதர, நம்ம இந்த சரீரத்தினாலேயோ இந்த கண்டலினாலேயோ இந்த சூழ்நிலையினால அவரை நம்ம நினைச்சு போகிறதில்ல, பார்க்க முடியாது என்று. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும்னா அவரை போல மாறி சோத்திரம் அவருடைய ஆவியினாலே மர்வமாக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் தான் நம்ம போய் என்ன செய்ய முடியும், அந்த பிரசனத்துக்குள்ள நுழைய முடியுங்கிறத நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே அதுவரையும் எனக்கு புரியல. ஆகவே தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நான் பார்க்கறதுக்கு துடித்தேன். இயேசுவை நேராக பார்த்தாலும் இன்னும் நான் விட போகிறதில்லைன்னு சொல்லி நின்றேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாக எனக்கு ஒரு சத்தியத்தை விளக்க பண்ணி சோத்திரம் என்ன மகிமையை பார்க்கணுன்னா, ஏன் மகிமையை நீ பார்க்கணுன்னா நீ என்ன செய்யணும், இந்த சரீரத்தில் வரக்கூடாது, அவர் கொடுக்குற சரீரத்தில் போனால் தான் அவரை நம்ம பார்க்க முடியும் என்று அதுக்கப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன். ஆகவே நான் அன்பான தேவனுடைய பிள்ளையே சோதரன், இப்போ இந்த பூமியில சில மகிமையான காரியங்களை கற்று நமக்கு செய்யலாம். ஆனால் மகிமைன்னு சொல்லுகிற அந்த தெய்வத்தையே நம்ம நேராக பார்க்கணும்னா அவருடைய சோதர அனுமதியோடு அவருடைய ஆவியினால அவருடைய சரீரத்தில் தான் நம்ம போய் அவரை பார்க்க முடியும். ஆனால் நம்ம இந்த கலவின சரீரத்தில், இந்த பாவ சரீரத்தில் அந்த மகிமையை நம்மளால் பார்க்க முடியாது. சிலர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்தேன், நான் பேசுகிறேன், ஷோ போட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயங்கள். ஏதோ ஒரு அதிருப்தியில் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட முடியாது. வேதத்தில் அதுக்கு நமக்கு ஆதாரம்லாம் கிடையாது. ஸோ இயேசு வாழ்ந்த நாட்களில் தவிர மற்ற யாருக்கிட்டையும் அவர் என்ன செய்யலை, வந்து பேசவோ பழகவோ வேதத்தில் நமக்கு இடமே கிடையாது. உடனே சொல்லுவோமா, சேவனோட பரலோகத்தில் சிங்காசனத்தில் தான் அவரை பார்க்குறேன்னு சொன்னார். அதனால் அவர்கிட்ட நெருங்கி உறவாட, அவரோடு பேச, அவரோடு பழக, அவரோடு சாப்பிட அதெல்லாம் முடியாது. தேவ தூதர்கள் அவர்களை கொண்டு, ஆவியானவர் அவர்களை கொண்டு என்ன செய்யலாம், பல விஷயங்களை செய்யலாமே தவிர மகிமை என்கிற அந்த இயேசுவை நம்ம பார்க்க முடியாது. அது மகிமையில் போய் தான் பார்க்க முடியும்.
ஆகவே மகிமையில் மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த மகிமையின் சரீரத்தோடு தான் நம்ம அதை போய் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம ஸ்தோத்திரம் தேவ மகிமையை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். மகிமைக்குரிய விஷயங்களை நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா அது நமக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட சீனாய் மலையிலே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ மனிதனால் தேவனுடைய மகிமையை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தெரிந்து கொண்டேன், என்னால் தாங்க முடியாது. தேவ மகிமையை என்னால் தாங்கவே முடியாதுங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த சீனாய் மலையில் ஒருத்த கூட கிட்ட போகல. போவாதனாங்க எரிச்சு கொடுத்துட்டார், ஒருத்தரும் போலியே. அதனால எல்லாம் ஸ்தோத்திரம் பயந்த நடுங்கி தான் இருந்தாங்க. எபிரேயர் 1:3 படிப்பாங்களா? ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையை அனுபவிப்பது எப்படி படிப்பாங்களா? எபிரேயர் 1:3. இதோ அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமை பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அந்த மகிமையை நம்ம பார்க்கலாம். பழங்கோ எதுவும் பண்ண முடியாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இயேசு பிதாவின் மகிமையில் பிரகாசமாய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எப்படி இருக்கிறார்? பிதாவின் மகிமையில் அவர் ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். புரிகிற மாதிரி சொல்ல வேண்டுமானால் ஸ்தோத்திரம். சூரியன் பாருங்கள், சூரியன் இருக்கிறது. அந்த சூரியன் இருக்கும் அதன் வெப்பத்தையும் அதன் வெளிச்சத்தையும் என்ன செய்ய முடியாது. சூரியனுக்கு உள்ள போய் நம்மால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க. சூரியனுக்குள்ள நம்ம உள்ள போய் அந்த வெப்பத்தையும் அதனுடைய காரியங்களையும் நம்ம உள்ள போய் உணர முடியுமா, அனுபவிக்க முடியுமா? கண்டிப்பாக அது முடியாது. சூரியனை நேராக கண்ணிட்டு பார்க்கவே நம்மளால முடியல. யோசிச்சு பாருங்க, அது நிச்சயமாக நம்மளால் அது முடியாது. அதனால் அந்த சூரியனை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அது என்ன ஸ்தோத்திரம். சூரியன் என்று சொல்லுகிறது நல்லா கவனிங்க. ஆனால் சூரியனுக்குள்ள அந்த கதிர்கள் இருக்கிறது பார்த்தீங்களா, அது பிரகாசத்தில் அதன் பிரகாசம் பயங்கரமானது. அதுதான் வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க கண்டிப்பாக முடியாது. அதனால் அதை நம்ம டச் பண்ணவும் முடியாது, அதுக்குள்ளே போகவும் முடியாது, அது உள்ளே போய் உணரவும் முடியாது. அதுபோல் நம்மால் டைரக்டாக பிதாவின் இடத்துல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. டைரக்டாக நம்ம பிதாவின் இடத்துல வாய்ப்பே கிடையாது, போகவே வாய்ப்பு இல்லை சொல்லிட்டேன். அந்த மகிமையை நேராக நம்ம போய் பார்க்கறது இந்த சரீரத்தில் ஒரு நாள் முடியாது. இல்லையா? அதனால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிதாவுடைய மகிமையை பிரகாசத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்கலாமே தவிர இயேசுவை இல்லாமல் டைரெக்டாக நம்ம பிதாவிடத்தில் போக முடியாது, அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இதில் நம்முடைய குறைவுகளை நம்ம டைரக்டாக நிறைவாக்காமல் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குகிறார். சொல்லுங்க, எதுல நிறைவாக்குறார்? மகிமையில நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து வெளிச்சம் பிரகாசிக்க கர்த்தருடைய மகிமையை நம்ம என்ன செய்யலாம், வெளிப்படுறத பார்க்கலாம். ஆமாம், இயேசு அறிகிற அறிவு தான், இயேசு மேலே வச்சிருக்கிற அன்பு தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிதாவினுடைய காரியங்களை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இயேசுடைய பிரகாசத்தில் தான் தேவனுடைய மகிமையை அனுபவிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவில் அவருக்கு மேலே இருக்கிற
அந்த பிரகாசம், அதுதான் நம்ம மகிமையை பார்க்க முடியுமே தவிர சாதாரணமாக நம்ம கொண்டு செய்ய முடியாது. தேவன் ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும், தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். அதனால் டைரக்டாக அவரில் மகிமையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத மகிமையில் அவர் இருக்கிறார். அதனால் அவரை நம்ம பார்க்க முடியாது. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவின்னு சொல்கிறோம் இல்லை, அது மாதிரி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் தான் அவர் மூலமாக தான் பிதாவின் மகிமையை கொஞ்சமாவது நம்ம போய் டச் பண்ண முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அந்த இயேசு பிரகாசத்தின் மூலம் தேவனுடைய மகிமையை கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் இயேசு அல்லாமல் பிதாவை எந்த வகையிலையும் நம்ம பார்க்க முடியாது. சிலர்லாம் என்னென்னா யோகமான்னு சொல்லிட்டு அலைகிறாங்க, ஸ்தோத்திரம், இயேசு கிடையாதுங்கிறாங்க, இப்படிலாம் சொல்லி உபதேசத்தை மாற்றி என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க. இதெல்லாம் பைபிளுக்கு விரோதமான செயல்பாடுகள். அதனால் கண்டிப்பாக அவங்க அதில் வெற்றி பெற முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ என்னை இல்லாமல் சொன்னார் பார்த்தீங்களா, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார் என்று சொல்கிறார். இயேசு இல்லாமல் ஒருத்தரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. இயேசு வழியாக இருந்தால் பிதாவை போய் சந்திக்கணும், பார்க்கணும், வைக்கணும், அவருடைய மகிமையை பார்க்க முடியும். இயேசுவை இல்லாமல் அவர்கிட்ட நம்ம போகவே முடியாது. வசனம் சொல்கிறது, பூமியின் தண்ணீர்களை உள்ளங்கை அளவாய் அளக்கிறவனாம் ஆண்டவர். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அவர் மகிமை நிறைஞ்ச ஒரு தேவன். பூமியில் மன்னா மரக்காலில் அளக்கிறவராய் அப்பம் அவருடைய ஜனங்களுக்கு அந்த மகிமையை வழங்க பண்ணினார். பார்த்தீங்களா, அப்பத்தை ஆண்டவர் மன்னாவை மரக்காலில் அளந்து கொடுக்குற அளவுக்கு என்ன செய்கிறார், அந்த காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வல்லமை மகிமையாய் நம்மால் டைரக்டாக அனுபவிக்க நம்மால் முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஸ்தோத்திர, சூழ்நிலையை மாற்றி ஸ்தோத்திர பாருங்கள். இதில் ஸ்தோத்திர இரு காரியத்தை பார்க்க போனால், இயேசுவை நல்லா கவனிங்க, இயேசுவை பெனானி ஸ்தோத்திர நல்லா கவனிங்க, பெனானியால் ஸ்தோத்திர பார்க்கிறோம். பெனானியை பார்க்கிறோம் அப்படின்னா, பெனானி என்று சொன்னால் யாக்கோபுடைய அந்த கடைசி நம்ம சொல்கிறோம்ல, அவங்க பெனானி என்று பெயரிட்டால் ஸ்தோத்திரம் ஆகியவர்களை பார்க்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம் யாக்கோபு அதுக்கப்புறம் அவருக்கு பென்யமின் என்று சொல்லி அந்த பெயரை அப்படி அவர் வைக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம் ராகேல் இந்த குழந்தை ஸ்தோத்திரம் பார்த்த அதே அவள் வாழ்க்கை, இந்த குழந்தையை பார்த்த அந்த நேரத்தில், அந்த பெனானி அந்த பார்த்த நேரத்தில் அவள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ரெண்டாவது பிள்ளை அந்த பார்த்த நேரத்தில் அவள் லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்து பெனானின்னு சொல்லிட்டு போய் சேர்த்துட்டான். ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் வாழ்வில் ஸ்தோத்திரம் அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, துவக்கம், அவருடைய வாழ்க்கை துவக்கம், அந்த மகிமையை பார்த்து துவங்குகிறார். ஸ்தோத்திரம். அந்த பெனானி என்று சொல்கிறது அது ஒரு மகிமைக்குரிய சொல்லாக, வார்த்தையாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதை யாக்கோபு அதை பார்த்து பென்யமின் என்கிற பெயரை சூட்டி அதில் வாழ விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதை பார்த்தோன்னே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டான். சில பேர் தேவ மகிமையை பார்க்க முடியாது, பார்த்தா போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். சில பேர் பார்த்து வாழ்வாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு அவசரம் படிக்க பார்க்கலாம். மீகா 5:2 படிங்க. சூழ்நிலை எப்படி பார்க்க வேண்டும். மீகா 5:2 படிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே. சரி, இது ஸ்தோத்திரம் தியானிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால் அருமையான தெய்வ பிள்ளையே, இப்போ இப்படிப்பட்ட யாக்கோபு தன் வாழ்விலே துவக்கமாக பென்யமீனுக்காக ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். பென்யமீனை பார்க்கிறார். யாக்கோபு ஸ்தோத்திரம் அந்த கால சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார், பென்யமீனை யாக்கோபு
பார்த்தான், பிழைத்தான். ஆனால் இவன் பெனனி என்று சொல்லி பார்த்தால் இவன் இறந்தான். அதுபோல எல்லாரும் எல்லா மகிமையும் பார்த்துக்க முடியாது. அதனால் யாக்கோபுக்கு அந்த மகிமையை பார்க்க ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, அனுமதி கொடுக்கப்பட்டது. பார்த்தார், பிழைத்து கொண்டார். கடைசி வரைக்கும் அந்த யாக்கோபு கடைசி வரைக்கும் அந்த பென்யமீன் தான் பார்க்கிறவனா இருந்தான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர் ஸ்தோத்திரம், அவர் மகிமைக்கு பிரகாசத்துக்கு உரியவன் என்று சொல்லப்படுகிறது அந்த பென்யமீன். அப்போ அந்த பென்யமீன் வந்து கடைசி வரையும் யாக்கோபை பாதுகாத்தான். அதுபோல் ஸ்தோத்திரம், இன்னைக்கு அந்த ராகேல் வந்து பெனானி என்று பெயரிட்டு போய் சேர்த்துட்டான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியல. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவ மகிமையை பார்க்கக்கூடியவர்களாக, தேவ மகிமையோடு நம் நாட்களின் நேரங்களில் செலவிடக்கூடியவர்களாக இன்னைக்கு உங்களை இணைக்க முடியுமா? அது இயேசு கிறிஸ்து வழியாக தான் நம்ம போக முடியும். அதனால் இயேசுவை பிடித்துக் கொள்வோம், அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுவோம். எப்படியாவது சங்கீதக்காரனாகிய தாவீது 27ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தில் சொல்வது போல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுதான் ஆண்டவருடைய மகிமை குறிக்கிறது. அந்த மகிமை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன மகிமை தேவையோ அது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்குது. இன்னைக்கு சர்வீஸ் இருக்குது, சர்வீஸில் வரும்பொழுதுலாம் கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்கலாம், தேவ பிரசன்னத்தை உணரலாம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் அவர் மகிமையை கொண்டு பேசுகிற அனுபவத்தை பார்க்கணும். சீனாய் மலையில் பேசின அந்த தெய்வம் இன்னைக்கு நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம். கர்த்தர் தாமே நல்ல கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே அருமையான தெய்வம் பிள்ளைகள், அல்லேலூயா, தெய்வ மகிமை ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கடந்த நாளே புதுக்கோட்டையிலே நல்ல ஒரு அருமையான கூட்டங்களிலே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த மக்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக அந்த கூட்டம் இருந்தது. சோதரம், கூட்டம் இவ்வளோ நன்றாக இருக்கிறது, அடுத்த கூட்டத்திற்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அபிஷேக கூட்டம். அந்த மாதிரி ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும். ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரணும். அது நம்மளால் முடியும். அப்படி யார் அதை விரும்புகிறாங்களோ அவங்கள செய்ய முடியும். ஆனால் சோதனை எல்லா குறைபாடுகளுக்கும் நீங்களாகி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம இறக்கி கொண்டு வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நேற்றைய தினத்தில் நல்ல ஒரு மகிமையை வெளிப்படுத்த பெருமை செய்தார். ஆண்டவர் இறங்கி வந்தார், தமது பிரசன்னத்தை தம்முடைய ஜனங்கள் மத்தியில் இறங்கி வர பண்ணினார். ஆகவே ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எதிர்கால வேலையில் மகிமையை குறித்த சில விஷயங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டுடைய மகிமையை ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் பல வடிவங்களை சந்தித்தார்கள். ஆண்டுடைய மகிமை அவங்களோடு இருந்ததுனால குறைவில்லாமல் நடத்துனீங்கப்பா. அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் மகிமை எங்களை பின்தொடரும்படி உங்கள் அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக. கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்க எல்லா ஜனங்களையும் ஆலயத்திலே கொண்டு வந்து உண்மை ஆராதிக்கவும், வார்த்தையை நம்பவும், கேட்கவும், விசாரிக்கவும், கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு உண்டாகவும் எல்லா ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதி, எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதி. எங்கே நடக்கிற எல்லா ஆராதனைகளும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜனங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. வீலா ஜெபம்.